ரிசர்வேஷன்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. ஏன்னா அந்த வீடியோவில் இன்னும் சில இன்ஃபர்மேஷன் வந்து கவர் பண்ணாமல் இருந்தது. அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு த பாட். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் தெரியுமா? திண்டுக்கல்ல மலைக்கோட்டைன்னு ஒரு ஏரியாங்க. கதை இப்படி போகுதா? அப்படியே எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்டிங் இருக்கு. இதுக்கு இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிட்டி வந்து அப்படியே கவர் ஆகும். சிட்டி வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். ஆனால் இந்த வீடியோ மலைக்கோட்டையை பற்றியான விஷயம் கிடையாது. ஸோ நம்ம வந்து டாபிக் வந்து ரிசர்வேஷன்ஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்றேன் உங்களுக்கு. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து புக் பண்ணிட்டீங்க, சரிங்களா? ஒரு ஹோட்டல்ல வந்து நீங்க புக் பண்ணியிருக்கீங்க. இந்த புக்கிங் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலையான்றது அந்த டாபிக்லாம் வந்து நம்ம ஏற்கனவே அந்த பழைய வீடியோவில் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அந்த நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஊருக்கு போறீங்கன்றத முடிவு பண்ணிட்டீங்க. எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண போறீங்கன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு செட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு கால் பண்ணிடுங்க. ஹோட்டலுக்கு கால் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ரூம் ஸ்டேட்டஸ் என்னன்றதை கேளுங்க. அவைலபிலிட்டியை செக் பண்ணுங்க. ஹோட்டல் வந்து என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்றத பாருங்க. அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களா இல்லையான்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் அவங்க ஆன்லைன்லயே ப்ரெசன்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல அதாவது OTA அப்படின்னு சொல்லுவோம், ஆன்லைன் டிராவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த டிராவல் ஏஜென்ட்ஸ்ல யார் கூடயாவது அவங்க டைப் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் நீங்க போங்க. போயிட்டு அந்த OTAஸ்ல வந்து போய் பாருங்க, இருக்கா இல்லையான்னு பாருங்க. அவங்க என்ன ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ப்ரைஸிங் கொடுக்குறாங்க, என்ன டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஹோட்டல்ல ஆஃபர் பண்ணக்கூடிய ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதே ரேட்ஸை தான் அவங்க ஆன்லைன்லேயே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஆன்லைன் டிராவல் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கஸ்டமர் ஆகிய உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், அதாவது மொபைல் டிஸ்கவுண்ட், மொபைல் புக்கிங் டிஸ்கவுண்ட்டு, ஏதாவது வவுச்சர் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து லோ ஆகும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்துட்டீங்க, புக்கிங்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்க, ஓகே ஆயிடுச்சு, ஹோட்டலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஆன்லைனில் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்லைன் புக்கிங்ஸ் எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே ஐதர் 11 AM செக்இன் இல்லாட்டி 12 noon செக்இன், 11 AM செக் அவுட் இல்லாட்டி 12 noon செக் அவுட்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிட்டீங்கன்ற ஒரே ரீசன்னால ஏர்லி மார்னிங் நீங்கள் 4 o'clock 6 o'clock போய் ரூம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி போனீங்கன்னா அந்த 6 o'clock வந்து செக்இன் கொடுத்தாங்கன்னா 6லேருந்து அந்த காலையில், அதாவது மதியம் 12 o'clock இருக்கு இல்லையா, அது வரைக்கும் 1 day சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல்னு எதுவுமே கிடையாது. எல்லா ஹோட்டலுக்கும் சேம் ரூல்ஸ் தான். அவங்களுடைய செக்இன் டைமை பேஸ் பண்ணி தான் நீங்கள் புக்கிங்ஸ் கொடுத்துட்டீங்க, உள்ளே போயிட்டீங்க, ஏர்லியாக போயிட்டு ரூம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரூமுக்கு ரெண்ட்டு நீங்கள் பே பண்ணி தான் ஆகும். அடுத்த இது வந்து 12 noonலேருந்து அடுத்த நாள் 12 noon வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆன்லைன் புக்கிங் என்ன வவுச்சர் இருக்கோ அந்த வவுச்சர் அந்த டைமுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும். ஒன் திங். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, 12 o'clock புக்கிங் இருக்கு, ஆனால் நான் வந்து ஈவினிங் 6 o'clock 7 o'clock தான் போவேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கலாம். ஹோட்டலுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம். ஒன்று, ஹோட்டலில் கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிடணும், புக்கிங் டைம்லேயே இன்ஃபார்ம் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அரைவல் டேட்லேயே நீங்கள் வந்து அந்த ஹோட்டலை கான்டாக்ட் பண்ணி அந்த புக்கிங் டைமிங்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணிடணும். ஹலோ, A to Z, மே ஹெல்ப் யூ? நீங்க யார் சார் பேசுறது? இல்ல அப்படின்னா 12 o'clockலேருந்து ஒரு 4 o'clock வரைக்கும் உங்க புக்கிங் வந்து வேலிடா ஹோல்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷன் வரலன்ற பட்சத்துல 4 o'clock மேல புக்கிங்கை வாய்டு பண்றதுக்கு ஹோட்டலுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு.
இதுவும் ஒன்ஸ் அகெயின் அப்ளைங் ஃபார் எல்லா வகையான ஹோட்டல்ஸ் தான். ஏன்னா அந்த டைம்ல என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. another திங், ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க அப்படின்னா நான் டைரக்டா போயிடுவேன், போன உடனே எனக்கு ரூம்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா அப்படி நடக்கவே நடக்காது. எல்லா நேரமும் அப்படி நடக்காது. ஒரு சில நேரம் வந்து நடக்கும், மற்ற எல்லா நேரமும் அப்படி கிடையாது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விசேஷமான நேரங்கள் இருக்கு. அந்தந்த நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அப்ப நீங்க டைரக்டா வந்து புக்கிங் பண்ணாம நீங்க ஹோட்டலுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து தயவு செய்து நினைக்க வேண்டாம். அப்படி ஒருபோதும் நடக்காது. இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேன்சலேஷன். கேன்சலேஷன் வந்து ரொம்ப ஒரு வைட்டலான விஷயம், நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. என்ன அப்படின்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கேன்சல் பண்றதுக்கு அலௌட் இருக்கு. சில ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு வந்து முன்னாடி வரைக்கும் நீங்க கேன்சல் பண்ணலாம். சில ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணலாம். சில ப்ராப்பர்ட்டிஸ் மேபி அதுக்கு இடையில ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள வந்து நீங்க கேன்சல் பண்ணலாம். என்ன ஆகுது அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கேன்சலேஷன் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூப்பிட்டு கேன்சல்னு சொன்னீங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜஸ் அப்ளிகபிள். அதை நீங்க பேர் பண்ணி தான் ஆகணும், அதை நீங்க பே பண்ணி தான் ஆகணும். எப்போ சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நீங்க ஒரு ஆன்லைன் ஏஜென்சி, டிராவல் ஏஜென்ட்ல வந்து புக் பண்றீங்க அப்படின்ற நேரத்துல உங்களுக்கு ப்ரீபெய்டு புக்கிங்கா இருக்கிறப்போ, ப்ரீபெய்டு புக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த அமௌண்ட்டை வந்து ஏற்கனவே பே பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை கண்டிப்பா லூஸ் பண்ணிடுவீங்க. அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி திரும்ப கஸ்டமர் கேர்ல கால் பண்ணி அந்த ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த நீ எந்த ப்ராசஸ்க்குள்ள போனாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து அப்சல்யூட்லி கிடைக்கவே கிடைக்காது. ஒரு அமௌண்ட் வந்து ரீஃபண்டுக்கு வந்து எடுத்துட்டு மிச்சம் ஏதாவது இருந்தால் கிடைக்கும், இல்லாட்டி ஜிஎஸ்டியில் அதுவும் போயிடும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எப்பயுமே உங்கள் ப்ரோக்ராம் வாய்ட் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் ஹோட்டலுக்கு முன்கூட்டியே நீங்கள் கால் பண்ணி அந்த தகவலை வந்து முன்கூட்டியே சொல்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களை நம்பி கூட ட்ராவல் பண்ணுற அனைவருக்குமே நல்லது. ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆன்லைனில் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்பர் இமெயில் ஐடி, அதாவது யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி, யூஸ்ல இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர், யூஸ்ல இருக்கக்கூடிய வேற என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதைத்தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து அதாவது யூஸ் பண்ணாத ஒரு இமெயில் ஐடியும் ஒரு நம்பர், அதாவது யூஸ் பண்ணாத ஒரு நம்பரையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுறப்ப நாட் ரீச்சபிள்னு வரும், இல்லாட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். மெயிலுக்கு ஏதாவது போடுவாங்க, அந்த மெயிலில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களை வந்து சேராது. அப்படி வந்து உங்களுக்கு அந்த விஷயம் சேரலைன்னா கூட இவங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதைத்தான் அந்த ஹோட்டல் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒன்ஸ் அகெயின் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அப்பயும் ரூம் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஹோட்டலில் எல்லா ப்ரூஃபுமே இருக்கும். உங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சதுக்கான ப்ரூஃப் வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் உங்கள் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக வாய்ட் ஆகிடும். இது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், நீங்கள் செக்இன் டைமில் உள்ளே வர்றீங்க அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிட் கப்புள்ஸையோ இல்லை யங்ஸ்டர்ஸையோ அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து வெளியே வந்து உங்களுக்கு சொல்லாத ஒரு ரூல் தான், ஆனால் இந்த ரூல் எல்லா இடத்துலையுமே, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிளாக தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அதாவது எனி ஃபோட்டோ ஐடி வித் அட்ரஸ் கண்டிப்பாக மேண்டேட்ரி. லைக் ஆதாரோ லைக் டிஎல்ஓ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஒய்ஃப்னு சொல்லி நீங்கள் ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்தால் அவங்களுடைய ஐடியும் உங்கள் ஐடியும் வந்து கோஇன்சைட் ஆனால் மட்டும்தான் ரூம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் 2 பேருக்கும் வெட்டிங் ஆனதுக்கான ஒரு ப்ரூஃபை நீங்கள் வந்து அவங்க கேட்குறப்போ ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் கிளியர் கட்டாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம்ஸ் வந்து கிடைக்கிறதும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அகாமடேஷன் தங்குறதும் ஈஸியாக இருக்கும், உங்களை நம்பி வர்ற அனைவருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆஸ் யூஸ்வல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு வந்து கரெக்டாக சேரும். தேங்க்யூ.